ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபா ஆன் வீல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் ஒரு க்ரஷ்டு பாட்டில் ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு திக்கான பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து அதை கொஞ்சமாக நெருப்பில் காட்டணும்னா இந்த மாதிரி ஒரு க்ரஷ்டு இது கிடைக்கும் நமக்கு. அதுக்கு மேலே இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணி டிஷ்யூ பேப்பர் ஒட்டிக்கலாம். இந்த பாட்டில் நான் க்ரஷ் பண்ணும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் நம்ம பாட்டில் இப்படி தான் இருக்கும். மீன்வைல் இது காயிட்டும். மீன்வைல் நம்ம ஆட்ரை கிளே எடுத்து ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுடைய ஆட்ரை கிளே எடுத்து நம்ம நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்கு மேலே இப்போ நம்ம கிளே ஒர்க் பண்ண போகிறோம். அந்த பாட்டிலில் நம்ம கிளே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக இதை நல்லா இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்மளுடைய பாட்டில் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரோல் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம பாட்டில் இருக்கு இல்லையா, அதோட க்ரஷ்டு பகுதியில் தான் இந்த கிளே ஒர்க் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த பாட்டிலோட க்ரஷ்டு பகுதியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கிளே எடுத்து இப்படியே ஒட்டிக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கணேஷா கிளே ஒர்க் தான் பண்ண போகிறோம். அதனால இதில் நிறைய டீட்டெயிலிங்கோ இல்லை இம்ப்ரெஷன்ஸோ கொடுக்க தேவையில்லை. அதனால இந்த கிளே நம்ம அப்படியே ஒட்டிட்டு அதை ஸ்மூத்தன் மட்டும் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ தட் நமக்கு ஃபர்தராக பெயிண்ட் பண்ணும்போது அது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாகவும் ஒரு நீட் ஃபினிஷும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த துதிக்கையை நல்லா ஒட்டிடலாம் பாட்டிலோடு சேர்த்து. ஸோ நம்ம இதை க்ரஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால பாட்டில் நமக்கு ஈவனாக இருக்காது. இப்போ நம்ம நார்மல் பாட்டில் எடுக்கும்போது எப்படி ஈவனாக கிடைக்குதோ அந்த மாதிரி இல்லாமல் இது க்ரஷ்டுன்றதுனால கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கிற மாதிரி தான் நம்மளுடைய பாட்டில் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம இந்த துதிக்கையை அழகாக ஒட்டிக்கலாம். சரிங்களா? ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி துதிக்கை ஒட்டிட்டோம். இப்போ நம்ம 2 சைடும் காது ஒட்ட போகிறோம். அந்த காது ஒட்டுறதுக்குமே நம்ம டீட்டெயில்டிங்காக ஒரு காதுலாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. சின்னதாக ரோல் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டாக பண்ணி அதை எடுத்து அப்படியே ஒட்டி விட்டுடலாம். 2 சைடும் அது காது மாதிரி அழகாக நம்ம ஒட்டி விட்டுடலாம். ஒட்டிட்டு அதை ஸ்மூத் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி காது ஓட்டிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளுங்க. இந்த க்ரஷ்டு பாட்டில் ஆர்ட் பண்ணுறது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த பெயிண்டிங் இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ பர்த்டே ஸ்பெஷலாக இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் இதை போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 சைடுமே காதை ஒட்டிடலாம். காது ஒட்டியாச்சு. அடுத்ததாக நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அங்கே சின்னதாக ஒரு கை இருக்கிற மாதிரி ஒட்டிக்கலான் இருக்கேன். அதுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்லாம் எதுவும் நம்ம செய்ய போகிறதில்ல. கை ஷேப்லாம் சின்னதாக ஒரு ரவுண்டு உருட்டிட்டு அதை அப்படியே அங்கே வச்சு அழுத்தி விட்டோம்னா நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அது நம்ம கையாக வச்சுக்கலாம். நான் சின்னதாக ஒரு முக்கோணம் ஷேப்பில் செஞ்சு ஒட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால முக்கோணம் ஷேப்பில் செஞ்சு அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கை மாதிரி இப்படி ஒட்டிடலாம். ஸோ இது நம்ம இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒட்டிட்டு எனக்கு இந்த கையில் சின்னதாக ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது இம்ப்ரெஷன் கொடுக்கலைனாலுமே இது ரொம்ப அழகாக இருக்கும். பட் எனக்கு சின்னதாக ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென் நைஃப் எடுத்து சும்மா ஒரு கோடாக போட்டுடலாம். அந்த கையில் ரேகையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அது தெரியும் அப்படின்றதுக்காக சின்னதாக ஒரு 2-3 லைன்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். அந்த ஃபிங்கர்ஸ் மாதிரி தெரியும் அப்படின்றதுக்காக சும்மா சின்னதாக ஒரு 4 கோடு மாதிரி இப்படி இம்ப்ரெஷன் கொடுத்துட்டோம்னா பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? ஸோ இது இல்லாமலே இது அழகாக தான் இருக்கும். ஸோ எனக்கு தோணுச்சு. அதனால அது இம்ப்ரெஷன் நம்ம போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, அங்கே ஒரு எலி ஒட்டிக்கலாம் நம்ம. ஸோ விநாயகருக்கு எலி இல்லைன்னா எப்படி? ஸோ ஒரு குட்டியாக ஒரு மூஷிகம் நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கு திலகம் ஷேப்பில் நம்மளுடைய கிளேவை நல்லா ரோல் பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே ஒட்டிட்டு அதுக்கு மேலே சின்னதாக காது, அப்புறம் எலியோட வால், கண்ணுக்கு மட்டும்
இன்னுமே ஒரு குட்டியாக வந்து அந்த கண் இருக்கு இல்லையா, அதை வந்து சின்னதாக உருட்டி அதுக்கு நடுவில் நம்ம ஒட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்மளுடைய க்ரஷர் பாட்டில் ஆர்ட்டில் வந்து இந்த க்ளே ஒர்க் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? இங்க பாருங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் கோட் வந்து நான் ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ பேஸ் கோட் வந்து எப்பவுமே வந்து நம்ம ஒயிட் கலர் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நெக்ஸ்ட் நம்ம அது மேலே பெயிண்ட் பண்ணும்போது அந்த பெயிண்ட் வந்து இன்னுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அண்ட் மோரோவர் இது வந்து நமக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இதுவும் கொடுக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒயிட் கலர் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிடுறேன். ஃபுல்லாகவே வந்து நம்மளுடைய க்ளே ஒர்க் மேலேயும் பாட்டில்லையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இந்த கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் நம்ம கொடுக்குற இந்த ஒயிட் கலர் வந்து ஒரு நல்ல டெப்த்து கொடுக்கும் நமக்கு. அண்டு நம்ம நெக்ஸ்ட் ஃபினிஷ் பண்ண போகிற ஃபைன் கலர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கலர்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இந்த மாதிரி ஃபுல் பாட்டிலையுமே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு மேலே கிரீன் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபுல் பாட்டிலையுமே வந்து கிரீன் கலர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே இப்போ நம்ம க்ளே ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கணேஷாக்கு மட்டும் நான் காப்பரில் வந்து ஹைலைட் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பர் மெட்டாலிக் எடுத்திருக்கேன் நான். ஸோ காப்பர் மெட்டாலிக் கலர்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்மளுடைய அந்த க்ளே ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, க்ளே கணேஷாக்கு ஃபுல்லாகவே வந்து இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் இந்த தும்பிக்கையில் வந்து ஒரு ரோஸ் வச்சுருக்கேன். அந்த ரோஸ்க்குமே வந்து இந்த காப்பர் கலரே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நமக்கு வேறு கலர் வேணும்னா கூட நம்ம அதுக்கு வந்து அதை ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா வேற ஒரு கலரும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் வந்து மெட்டாலிக் காப்பர் கலரே வந்து இந்த ரோஸ்க்கு, அப்புறம் விநாயகரோட அந்த கண் இல்லை, காது, கை, அப்புறம் அந்த மூஷிகம் எல்லாத்துக்குமே வந்து இந்த காப்பர் மெட்டாலிக் கலரே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சோடனே நமக்கு வந்து ஒரு சூப்பர்பான க்ரஷ்டு பாட்டில் ஆர்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் see you all. Bye bye.